We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your kin. We wish you a Merry Christmas and a Happy New Year. அன்பான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதாகும். இந்த வார்த்தையானது ஏதோ மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக அந்த பகுதியில் காணப்பட்டாலும் உலக மக்களாகிய எல்லோருக்கும் இது உரியதாகும். அந்த லூக்கா 1:30-35 வரை உள்ள பகுதிகளில் உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, தேவதூதன் மரியாளை நோக்கி, நீ கிருபை பெற்றாய் என்றும் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய் என்றும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றும் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் குடும்பத்தை என்றென்றைக்கும் அவர் அரசாளுவார் என்று சொல்லுகிறதையும் காண முடிகிறது. அதில் லூக்கா 1:36 அதற்கு மரியாள், இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறார் இல்லையா? ஏன்னா அந்த கன்னி மரியாள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ கர்ப்பவதியாகுவாள் என்பது எப்படி ஆகும் என்று ஒரு கலக்கத்தோடு அவர்கள் அந்த தேவதூதனை நோக்கி சொல்லுகிறதை அங்கே காண முடிகிறது. இவ்வாறு அவள் தேவதூதனிடம் சொன்னபடினால தான் தேவதூதன் அவளை நோக்கி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மாலே எதுவும் செய்ய முடியாது. தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? அவ்விதமாக சொல்லுகிறார். இதன் முன்னோட்டமாக ஒரு பகுதியை காண்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் புத்தகத்தில் இல்லையா, 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 1 அதிகாரத்தில் அன்னாளை குறித்து நாம் தெரிந்த ஒன்று தான் இல்லையா? அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனாலும் அன்னாள் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்கிறார்கள். முழு இருதயத்தோடு என் இருதயத்தை அவனை பார்த்து ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த பொருத்தனை செய்து கண்ணீரோடு முழு இருதயத்தோடு தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தபடினாலே சாமுவேலை பெற்றெடுக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார் இல்லையா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதிலும் குறிப்பாக சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எனவே இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அவ்விதமாகவே நாம் பார்க்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட தேவ சமூகத்தில் முழு இருதயத்தோடும் பொருத்தனையோடும் உண்மையாய் விண்ணப்பம் செய்யும்போது தேவன் அதை வாய்க்கச் செய்து நம்மை மகிழ்விக்கவும் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனை சார்ந்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து தேவனை சார்ந்து வாழ்வோம். ஆசீர்வாதம் பெற்று மகிழ்வோம். ஆமேன், ஆமேன்.